ஹாய் ஆல். மூணார் குளிருக்கு அப்படியே தொண்டைக்கு இதமாக ஒரு நண்டு சூப்பு தாங்க பண்ண போகிறோம். ஒரே ஒரு நண்டு க்ளீன் பண்ணி மாற்றி நல்லா சதைச்சி, யார் மேலே கோபம் இருந்தாலும் சரி சதைச்சி சூப்பராக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது விளாண்டுட்டு இருக்குது யார், கிஷோர் எனக்கு ஹெல்ப் பண்ணுதுங்கிற பேரில் காலையிலேருந்து அந்த நண்டோட தான் விளையாட்டு. அப்போ தனியாக மாற்றி வச்சாச்சு. மிளகு ஒரே ஒரு ஸ்பூன் மிளகு, சின்ன ஜீரகம் அரை ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பட்டை, அன்னாசி பூ லைட்டாக அந்த டேஸ்ட்டும் மனம் மாறுறதுக்கு வேண்டி சூப்பாக தான் நான் செய்கிறேன், அதுக்கு வேண்டி தான் அதை எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய், இஞ்சி, வெள்ளைப்பூடு, ஒரு கைப்பிடி நிறையா மல்லி இலை, ஒரே ஒரு பிஞ்சு புதினா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்ல ஒரு கைப்பிடி, தக்காளி, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி. புளி தேவையில்லை, நம்ம லெமன் சேர்க்குறோம், அதனால் புளி இதில் வேண்டாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னோம்னா கொஞ்சோண்டு மட்டும் துளசி காஞ்சது தான் இருந்துச்சுங்க, அதனால் காஞ்சது எடுத்தாச்சு. பச்சை கிடைச்சா பச்சை சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா சதைச்சி, அதாவது நம்ம இப்போ பார்த்த எல்லாமே நல்லா சதைச்சி எடுத்துருக்கோம். தேவைப்பட்டால் ஒரு பிஞ்ச் காயப்பொடி சேர்க்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டாச்சு. தக்காளி லைட்டாக எனக்கு வேகணும், இல்லை அப்படின்னா எங்கள் வீட்டு குட்டீஸ் அதை தனியாக மாற்றி வச்சிருவோம். அதனால் அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம சதைச்சி வச்சு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடணும். சேர்த்துட்டு, அதாவது இது எப்போ குடிக்கணும் அப்படின்னா ஈவினிங் டைமில் குடிக்கிறது மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போது இந்த வெள்ளை வெள்ளையாக தெரியதெல்லாம் அது உள்ள அந்த ஒரு பல்ப் அப்படிங்கோம்னா அந்த ஒரு தான் சூப்பராக இருந்துச்சுங்க. நான் டேஸ்ட் வைஸாக நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே பொடி எல்லாமே போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விடும்போதே அது எல்லாமே அதை ஒரு பச்சை மணமும் இருக்கும், டேஸ்ட் வைஸாகவும் சூப்பராக இருக்கும். இப்போ அதை இப்போ தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு காயப்பொடி லைட்டாக காயப்பொடியும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டம்ளர் நிறச்சி 2-3 டம்ளர் கூட தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் வற்றுனது எடுங்க. வற்றுனது எடுத்துகிட்டு ஈவினிங் கொடுங்க. அப்படின்னா நைட்டு படுக்கும்போது குழந்தைங்க அப்படியே சாப்பிட்டாலும் பரவாயில்ல, இல்லை அப்படின்னா நைஸாக அதை லேசாக வடிகட்டி கூட குடிக்கலாம். பெரியவங்க அப்படியே சேர்த்துக்கலாங்க. நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இருமல் முதல்ல அந்த மூணார் பகுதிகளில் அந்த காணுகள்லாம் கிடைக்கும். அப்போ அதெல்லாம் நம்ம எடுப்போம். இது கிஷோர் தான் எடுத்து காட்டினா. நல்லா அழகாக கொதித்து வெந்துருச்சு. கான்லேருந்து நண்டு பிடிச்சாந்து கொடுப்பாங்க. இப்போ எல்லாம் யாருமே போகிறதில்ல. அதனால் இப்போ கடையில் எங்கேயாவது செஞ்சு பார்த்துக்குறோம். நானும் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நிச்சயம் உங்கள் வீட்டில் யாருக்காவது இருமல், சளி தொந்தரவு இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடியோஸ்க்கு நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவுமே வேணும். தேங்க்யூ.